எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தட்டை இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார சட்னியோட தட்டை இட்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பு வச்சு எல்லாத்துக்கும் அளந்திருக்கேன். இந்த கப்பில் 4 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், பாருங்கள், 1/2 கப் ஜவ்வரிசி. 4 பொருளையுமே தனித்தனியாக ஊற வச்சிடுங்க. ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். மறுநாள் காலையில் இதெல்லாம் அரைச்சிடலாம். எல்லாம் ஒரு நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா அரைச்சிக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்கள், ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது அதே ஜாரில் உளுந்தும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிடுங்க. உளுந்து அரைச்சாச்சு. இதையும் சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இதையும் நம்ம ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உளுந்தையும் அரைச்சிக்கோங்க. இப்போது அதே ஜாரில் அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிடுங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி அரைச்சிடுங்க. அரிசியை நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதையும் அந்த மாவோட சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் அரைச்சாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மாவை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 8 மணி நேரமாவது குறைஞ்சது மாவு புளிக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வரும். தட்டு இட்லி சூப்பராக வரும். வாங்க இப்போது மாவு புளிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இதுதான் தட்டு இட்லியோட ஸ்டாண்டு. பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். நெய்யோ எண்ணெயோ எது வேணுமோ தடவிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பிளேட்லேயும் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். பாதி மட்டும் ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றாதீங்க. இப்போ நம்ம எல்லா தட்டையும் இட்லி ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். எல்லா பிளேட்டையும் இட்லி ஸ்டாண்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷம். இப்போ இதில் வச்சுக்கலாம். இட்லி வேகட்டும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். வெந்த உடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எனக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. கத்தியோட எட்ஜு இல்லாட்டி டூத் பிக் ஏதாவது இருந்தால் நீங்கள் பாருங்கள். எதுவுமே ஒட்டலை. இட்லி வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இட்லி வெந்துருச்சு.
இப்போது ஸ்டாண்டு சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்போ தான் இட்லியும் நம்ம பிளேட்லேருந்து வெளியே எடுக்க முடியும். சூடோடு எடுத்தால் இட்லியெல்லாம் பிளேட்லேயே ஒட்டிக்கும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போது இட்லிக்கு கார சட்னி அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு, பேன் சூடான பிறகு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 காஷ்மீரி சில்லி, 2 குண்டூர் மிளகாய் எடுத்துருக்கிறேன். லைட்டாக வறுத்துக்கோங்க. நான் 3 குண்டூர் மிளகாய் எப்பயுமே எடுப்பேன். கலருக்காக 1 குண்டூர் மிளகாய் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா வரும் காஷ்மீரி மிளகாய், அதுக்காக தான். இப்போ லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போது வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சட்னி தான் அரைக்க போகிறோம், அதுக்காக ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போது பூண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். அதே பேன் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது சட்னி இதில் சேர்த்துக்கோங்க. பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க, எண்ணெய்லாம் மேலே தெரிக்கும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், சட்னி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சட்னி ரெடி. இட்லி ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பிளேட்டெல்லாம் எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு. பாதி பிளேட்டோட ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றுனீங்க அப்படின்னா வெளியில் வந்துடும். பாருங்கள், ஒரு கத்தியோ இல்லை இந்த ஜாம் தடவுற இந்த ஸ்பூனையும் வச்சு இப்படி சைடில் எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு இப்படியே எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி எல்லா இட்லியும் எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன கன்சிஸ்டன்சிலே செஞ்சு பாருங்கள், ரொம்ப கரெக்டாக வரும். நம்ம செஞ்ச கார சட்னி இதோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.